உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் தலைவர் திருமிகு ஏ. சந்திரசேகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். உங்களுடைய சங்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னால், சத்துணவு திட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு அது ஒரு பணி பாதுகாப்பு இன்மை என்பது அந்த காலத்தில் ஒரு 82, 83 காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டாலும் தொடர்ந்து அன்னைக்கு அதிகாரிகளாலும் அன்னைக்கு இருந்த உயர் அதிகாரியினுடைய அந்த பனிஷ்மெண்ட், அதாவது தாக்குதல், வேலை நீக்கம், அதாவது எதுவுமே பனிஷ்மெண்ட் என்பது வந்த உடனே சரியில்லை, வேலை சரியில்லை, அது சரியில்லை நினைத்தா வேலையிலேருந்து எடுத்துறது. யார் வேணாலும், எந்த அதிகாரி வந்தாலும் இவ்வளோ பனிஷ்மெண்ட் பண்ணலான்ற ஒரு நிலை அன்னைக்கு இருந்தது. இப்போ உங்களுடைய அந்த வேலை ஒரு நிலை இல்லாத ஒரு வேலையாக இருந்தது. குறிப்பாக அதிகாரிகளால் பனிஷ்மெண்ட் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒரு பணி பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் ஊழியர்களுடைய அந்த மனக்குமுறல் ஒன்றிணைந்து புதுக்கோட்டையில் சங்கத்தினுடைய அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கும் போது நீங்கள் இருந்தீங்களா? உருவாக்கும் போது நாங்கள் இல்லை. நான் பணிக்கு வந்தது 92. ஆனால் உருவாக்கப்பட்டு பல்வேறு இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்துணவு ஊழியர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை 85 மே மாதம் 19ஆம் தேதி வாக்கில் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. சங்கம் உருவான பிறகு அந்த பணி நீக்கம் என்பது அன்றைய இருந்த ஊழியர்களுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மாநில நிர்வாகிகள் கடுமையாக போராடி இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லேருந்து ஊழியர்களை பாதுகாத்தாங்க. அப்போ மக்களுக்கு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சங்கத்தின் மீது ஏற்பட்டது. ஏற்பட்ட பிறகுதான் நமது கோரிக்கைகள் என்பது இந்த வேலையை நம்பி நம்ம ஏன் வந்தோம், குறிப்பாக இந்த வேலையிலேருந்து வந்ததே என்னன்னு சொன்னால், பிற்காலத்தில் ஒரு அரசு பணி என்பது பணியாக மாற்றப்படும், குறைந்த சம்பளத்தில் இருந்தாலும் இது அரசு பணியாக மாற்றப்படும் என்பதுதான் அன்றைய இளைஞர்களாக இருந்து இந்த பணிக்கு வந்தவர்கள். மாற்று பணிக்கு செல்ல முடியாது. ஏன்னா காலையில் 9 மணிக்கு வந்துட்டால் 2, 2:30 மணி வரைக்கும் பணி என்ற அடிப்படையில் மாற்று பணிக்கு செல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, வருங்காலத்தில் ஒரு அரசு ஊழியர்களாக நாம் பரிணமிப்போம் என்ற நம்பிக்கையோடு உள்ளே வந்தாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை என்பது ஒரு 40 ஆண்டு காலமாகியும் நிறைவேறவில்லை. ஆனால் ஆட்சிகள் மாறிக்கொண்டே வருகிறது. உங்கள் வாழ்க்கை மாறவில்லை. எங்கள் வாழ்க்கை மாறவில்லை. அதாவது இப்போ அரசு பணியாளர்கள் என்கிற போது ஒரு துறையில் இருக்கிற அரசு பணியாளர்கள் அங்கே ஒரு சங்கம் மட்டும் இருப்பதில்லை, 2, 3 சங்கங்கள் இருக்கிறது. அது மாதிரி உங்களுடைய சத்துணவு ஊழியர்கள் சங்கத்திற்கு நிறைய சங்கங்கள் இருக்கிறதா, இல்லை நீங்கள் ஒரே சங்கம் தானே? இல்லை, இருக்குது. சத்துணவு ஊழியர் சங்கத்தில் பணியாளர் சங்கம், பணியாளர் பேரவை என்ற அடிப்படையில் பல்வேறு சங்கங்கள், ஒரு 15-20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் மிகப்பெரிய ஒரு சங்கம். மாநிலம் முழுவதும் இப்பொழுது 38 மாவட்டங்களிலும் அமைப்பு விரிந்து பறந்திருக்கிறது. இப்போ இந்த மாதிரி சங்கங்கள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டமைப்பு என்ற நிலையில் செயல்படுகிறீர்களா? ஆமாம், நாங்கள் கூட்டமைப்பை 2015 ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். உருவாக்கி ஒரு ஆண்டு காலம் தான் உருவாக்கணும். அது பல்வேறு கருத்து முரண்பாடுகள், போராட்ட பல சங்கங்கள் என்னன்னு சொன்னால், கூட்டமைப்புக்குள்ளே வருவாங்க. ஆனால் அரசை எதிர்த்து போராடணுன்ற அடிப்படையில் போகும்போது அவங்க விலகிடுவாங்க. அப்போ அதில் தனியாக நின்று களம் கண்டது தான் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம். தற்போது இப்போது எங்களுடைய ஓய்வூதிய கோரிக்கையை முன்வைத்து ஒரு கூட்டமைப்பு 2023 உருவாக்கியிருக்கிறோம். அந்த அதிலிருந்து ஓய்வு பெற்ற சங்கம் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம், பணியாளர் சங்கம் என்ற அடிப்படையில் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தையும் இணைத்து
ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய மாநாடு சென்னையில் நடத்தி அனைத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களையும் வந்து சந்தித்து எங்களுக்கு கோரிக்கை மகஜர் கொடுத்தோம். ஆனால் சட்டமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் கொடுத்த எந்த தலைவருமே வந்து அப்போதைக்கு பேசப்படலை. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் கூட்டமைப்போடு இணைந்து செயல்படுகின்றோம், இன்னொரு புறம் தனிச்சங்கமாக நின்று எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எந்தெந்த கொள்கைகளை அல்லது கோரிக்கைகளை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? தற்போது தலையாய பிரச்சனையாக இருப்பது எங்களுக்கு வந்து காலி பணியிடம். ஏறக்குறைய அது நிரப்பப்படவில்லை. ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக நிரப்பப்படாமலே வந்து கொண்டிருக்கிறது. அது அரசு தான் நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. இல்லை, நிதி பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் இப்போ காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அரசாங்கம் எல்லாத்துக்கும் நிதி பற்றாக்குறை என்று சொல்கிறாங்க. ஆனால் காலை உணவு திட்டத்தை இந்த அரசு கொண்டு வருது. நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோன்னு சொன்னால், அதே காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்களிடமே வந்து வழங்குங்க. ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கு தனி பணியாளர்களா? ஆமாம், அதுக்கு தனி பணியாளர்கள், தனியாக கட்டடம், தனியாக தளவாட சாமான்கள், அதுக்கு சில அதிகாரிகள் நியமித்து ஏறக்குறைய ஒரு 500 கோடிக்கு மேலாக அந்த திட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அது நிதி சுமை தானே அரசாங்கத்துக்கு. ஆனால் உங்கள் மேல் ஒரு நம்பிக்கையின்மையின் காரணமாக அந்த பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுக்கலையா? இல்லை, 40 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை செழுமையாக நடத்தி ஏறக்குறைய உலகம் போற்றும் திட்டமாக இந்த திட்டத்தை உருவாக்கி வைத்தவர்கள் வந்து வெறும் அரசு நிதியால் மட்டுமே வந்துடல. அங்கே சத்துணவு பணியாளர்களுடைய சத்துணவு ஊழியர்களுடைய உழைப்பும் தான் அதில் வந்து உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கி அரசு பணியிலையோ அல்லது வந்து காவல்துறையிலையோ அல்லது அதாவது இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினரில் இருக்க பல பேர் கூட சத்துணவு வந்து சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான். அப்பேற்பட்ட ஒரு திட்டம். ஆனால் காலி பணியிடத்தை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சத்துணவு திட்டம் வந்து திருப்தியாக இல்லைன்றாங்க. ஆனால் அங்கே ஊழியர்கள் இல்லை. ஏறக்குறைய 50% மேலே வந்து ஊழியர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது. ஒரு 19,000 சில்லற உதவியாளர்கள் இல்லாத மையங்கள், சமையலர் இல்லாத மையங்கள், ஒவ்வொரு அமைப்பாளரும் 4 மையம் 5 மையங்களை பார்க்கக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசு வந்த பிறகு எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி சத்துணவு ஊழியர்களுடைய வாழ்வில் ஒரு ஒளியேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கோரிக்கை வந்து அது 2வது பட்சமாக இருந்தாலும் எங்களுடைய முதல் கோரிக்கையாக இருப்பது காலி பணியிடம் தான். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் அது இடம்பெற்றதா? ஆமாம், தேர்தல் வாக்குறுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு. 301வது பேஜுன்னு நினைக்கிறேன். அதில் வாக்குறுதி அளிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக தொகுப்பூதிய முறையை ரத்து செய்வேன் இந்த ஆட்சியின் வந்த பிறகு சொன்னாங்க. ஆனால் வாக்குறுதியை மீறி இப்போ வந்து அதே தொகுப்பூதிய முறையில் தான் இப்போ பணியாளர்களை எடுப்பேன் என்று. இந்த தொகுப்பூதியத்தை கொண்டு வந்தவர், அமல்படுத்தியவர் யார்? எந்த ஆட்சியில் அதை அமல்படுத்தினாங்க? இல்லை, எங்களுக்கு தொகுப்பூதிய முறை வந்து தொடக்கத்தில் வந்து நாங்கள் வந்து மதிப்பூதியத்தில் வந்தோம். ஆரம்பத்தில் எங்களுடைய வேலை என்பது அமைப்பாளர்களாக ஆரம்பத்திலிருந்து பணி வந்து ஆசிரியர்களோடு ஒப்படைச்சிருந்தாங்க. 83 பிப்ரவரிக்கு பிறகு இது வந்து தனியாக சத்துணவு அமைப்பாளர், சமையலர், உதவியாளர் என்று 3 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் நோக்கமே என்னன்னு சொன்னால், சத்துணவு வழங்குவது மட்டுமில்லை, கிராமப்புறங்களில் படித்து ஏழையாக இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ள அனைவருக்கும் இது இருக்கிற வேலையில் இதுதான் கடைசி வேலை. இதையாகிலும் இவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் அன்றைய அதிமுகவினுடைய அரசு, மாண்புமிகு புரட்சித் தலைவர்கள் வந்து இந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தார். வேலை வாய்ப்போடு சேர்ந்த ஒரு திட்டமாக இது உருவாக்கப்பட்டது. அன்றைக்கு 150 ரூபா அமைப்பாளருக்கு, 60 ரூபா வந்து சமையலருக்கு, 30 ரூபா வந்து உதவியாளரின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 1 ரூபா வந்து சமையலர் உதவியாளர்,
சமையலுக்கு 2 ரூபா, 5 ரூபா வந்து அமைப்பாளர்கின்ற அடிப்படையில் ஒரு மதிப்பூதியம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் பல்வேறு அதில் வந்து ஊதிய மாற்றங்கள், அதாவது 20 ரூபா 10 ரூபா என்ற அடிப்படையில் அந்த விலைவாசி படி உயரும்போதெல்லாம் கூடிக்கிட்டே வந்தது. 1995 வேலூரில் நடந்த மாநாட்டில் தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து 200 + 250 அது வரைக்கும் 450 வாங்கியிருந்தோம். அப்போது அதை பிரித்து போட்டு தொகுப்பூதியமாக அன்று வழங்கினாங்க. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இது வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் என்று அறிவித்து எங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் விலைவாசி படி, வீட்டு வாடகை படி போன்றவர்கள் வந்து வழங்கினாங்க. அது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் உதவியாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது போல் 20-10 என்ற ஊதிய உயர்வு தான் வழங்கினாங்க. அதுக்கப்புறம் 2006-7 வாக்கில் தான் கலைஞர் அவர்கள் வந்து சுதந்திர தின உரையில் வந்து உதவியாளர் சமையலருக்கும் வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று ஒரு திட்டத்தை வந்து அறிவித்தாங்க. அது வழங்கப்பட்டு வருது. இதுவரையில் வந்து நடைமுறையாக கொண்டு வருது. இப்போ என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து வச்சிருக்கிற கோரிக்கையே வந்து எங்களை வந்து மதிப்பூதியத்திலிருந்து தொகுப்பூதியமாக்கி, தொகுப்பிலிருந்து சிறப்பு காலமுறை ஊதியமாக்கி வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களை வந்து காலமுறை ஊதியத்தில் தான் கொண்டு வரணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போ என்னென்னா அரசு புதிதாக ஒரு 8999 பேர் வந்து உதவியாளர்களை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அது மீண்டும் பழைய நிலைக்கே வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது தொகுப்பூதிய முறையில் பணியமர்த்த போகிறோம் என்று. ஏற்கனவே இருக்கிறவங்க அதே மாதிரி தான் இருக்க போகிறீங்க. புதிதாக எடுக்கப்படுகிறவர்கள் தானே அப்படி பண்ண போகிறாங்க. புதிதாக எடுக்கப்பட்டாலும் எங்களுடைய கோரிக்கை என்பது பின்னுக்கு தள்ளப்படும். அப்போ நாங்கள் வந்து மீண்டும் வந்து அந்த தொகுப்பூதியத்தில் உள்ளவங்களை வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்தில் கொண்டு வா, எங்கள் கோரிக்கையை வந்து காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர்றது தான். இப்போ நாங்கள் கோரிக்கை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும். இது வந்து ஒரு ஏன்னு சொன்னால் இது வந்து தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக இருக்கிறது. இந்த நடைமுறை என்பது தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதை ஒட்டி எங்களுடைய இயக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி, அதாவது புதிதாக எடுக்கப்படுகிறவர்களும் பழைய முறைப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கடந்த எப்படி வந்து ஏற்கனவே உள்ள நடைமுறை என்பது இருக்குது. அந்த நடைமுறையை பின்பற்றி நீங்கள் வந்து ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 28-29 காலி பணியிடங்கள் வந்து 19,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உதவியாளராக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 53,000 மொத்த சமையலர், உதவியாளர், அமைப்பாளர் என்ற அடிப்படையில் ஒரு 53,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அதையெல்லாம் நிரப்பாமல் வெறும் 8,999 உதவியாளர்கள் மட்டும் நிரப்பினா அப்போ சத்துணவு அமைப்பாளர்கள், சமையலர்கள் என்ற காலி பணியிடம் இப்போ யாரையுமே நிரப்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு 9,000 பேர் உள்ளே வராங்கன்றது மகிழ்ச்சி தானே? இல்லை, அதை வரவேற்கிறோம். தமிழ்நாடு சத்துணவு சங்கம் அந்த மாதிரி ஒரு 9,000 பேர் வந்து உள்ளே வர்றாங்க என்றதை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். ஆனால் அரசாங்கம் இதில் என்ன ஒரு 3,000 ரூபாய்க்கு தொகுப்பூதியம் எடுத்து ஒரு 12 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் வந்து மீண்டும் அதை கொண்டு வருவேன் என்பது ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோன்னு சொன்னால் தேர்தல் வாக்குறுதிப்படி அதை நிறைவேற்றுங்கள் தான் எங்களுடைய கோரிக்கை என்பது இருக்குது. இப்போ காலை உணவு திட்டம், அதற்கான தனி பணியாளர்கள்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் ஊதிய வேறுபாடு எதுவும் இருக்கிறது? நிச்சயம் உண்டு. அவங்களுக்கு அதிகமாக இருக்கா? அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் இதுன்னு சொன்னால் இதுதான் வந்து ஒரு முதலாளித்துவ சிந்தனை. பக்கத்தில் வந்து ஒரு குறைந்தபட்ச வேலையில் செய்யக்கூடிய ஆட்களை நிற்க வைத்து கொண்டு உங்கள் கோரிக்கையெல்லாம் எடுபடாது. அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, இங்கே பாருங்க அதே வேலையை வந்து இந்த நாங்கள் இவ்வளோ தான் கொடுக்குறோம். அப்போ மக்கள் மத்தியில் வந்து ஊழியர்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான அது ஏன்னா அப்படி தான் நாங்கள் அதை கருதுகிறோம். இங்கே காலி பணியாளருக்கு அதே பணியாளர்களை, அதே காலை உணவு பணியாளர்களை சத்துணவு திட்டத்தோடு இணைத்து காலை உணவையும் வழங்கி மதிய உணவையும் வழங்கலாம். ஒன்றும் இல்லை, என்ன காலையில் ரவை, அந்த சேமியா போன்ற பொருட்களை வைத்து காலை உணவு தயார் பண்ணுறோம்.
மதியானம் அரிசி உணவு தயார் பண்ணுறோம். பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து தளவாட சாமான்கள் தனியாக வாங்குறீங்க, கட்டடம் கட்டுறீங்க. அது தேவையற்ற செலவு. இந்த பணியாளர்களோட சேர்த்துருந்தாலும் அரசுக்கு வந்து மிச்சம். இப்போ காலை உணவு தருகிற அந்த பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஊதியத்தில் ஒரு பாதியை எடுத்து இந்த உங்களை போன்றவர்களுக்கு கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னன்னு சொன்னால், அதாவது அரசாங்கம் என்ன சொன்னால் திட்டம் நிறைவேறணும், சிறப்பாக போகணும். ரெண்டு திட்டமும் வந்து காலை உணவு திட்டம் வந்து உண்மையிலே வரவேற்கணும். இப்போ காலை உணவு திட்டம் எல்லா இடங்கள்லையும் இருக்கா? இப்போ விரிவுபடுத்திட்டாங்க. முதல்ல வந்து குறிப்பிட்ட மாவட்டங்களில் சில ஒன்றியங்களில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடைமுறையில் வந்து அது இன்றைக்கி பரவலாக்கப்பட்டிருக்கிறது. என்ன எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம்னு சொன்னால், காலை உணவு ஒரு பள்ளியில் தயாரிக்கும் போது 3 ஊழியர்கள் அந்த பள்ளியில் காலை உணவு தயார் பண்ணுறாங்க. ஆமாம். ஆனால் அதே அளவு குழந்தைகளுக்கு சத்துணவு சமைக்கும்போது அங்கே வந்து ஒரு பணியாளர் இருக்கிறாங்க, இல்லை பணியாளர் இல்லாமல் கூட இருக்கிறாங்க. மாற்று பணியிலிருந்து வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம். அப்போ அந்த பணியாளர்களை சத்துணவு பணியாளர்களாக நீங்கள் அறிவித்திருந்தால் காலி இடமும் நிரப்பப்பட்டிருக்கும், திட்டங்களும் வந்து சிறப்பாக. இது உங்கள் பார்வை. ஆனால் அரசு என்ன பார்க்குது? அதிக சம்பளம் கொடுத்தாகணுமே, நிதிச்சுமை இருக்கிறது என்று நினைக்கிறது. அதாவது இந்த நிதிச்சுமை என்பது இது ஏதோ வந்து கடலில் கொட்டுவதில்லை. இதுவும் சத்துணவு திட்டம் என்பது இதுவும் வந்து ஒரு அறிஞர்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை தான். இதுவும் நாங்கள் வந்து ஏதோ வந்து வேலை செஞ்சுட்டு போகிறோம் இல்லை, பல்வேறு அறிவுஜீவிகளையும் அறிஞர்களையும் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைன்னு தான் நாங்கள். அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நாங்கள். இதில் வந்து நிதி சுமை என்பது சொல்ல முடியாது. இப்போ இது வந்து ஒரு எசென்சியல் மாதிரி தான். ஒரு மாணவனுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு உபாதை ஏற்பட்டு விட்டால் எந்த அளவுக்கு வந்து மீடியாக்கள் பரபரப்பாக வந்து பண்ணுறாங்களோ, அப்போ அது வந்து உயிரோடு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் உணவு என்பது. அதை எப்படி நம்ம பராமரிக்கணும், அந்த ஊழியர்களை எப்படி பராமரிக்கணும் என்பது அரசுக்கு வந்து அதுவும் அந்த அந்த சிந்தனை. ஒருவேளை நீங்கள் ஊதிய உயர்வு கேட்காம இருந்திருந்தா இந்த காலை உணவு திட்டத்தையும் உங்களோட இணைச்சு நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா? இல்லை, ஊதிய உயர்வு என்பதை அதாவது என்னன்னு சொன்னால் அவங்களுடைய இது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஊதிய உயர்வு மட்டுமே இதில் வந்து பிரச்சனை இல்லை. இந்த திட்டம் வந்து அதாவது சொன்னால் இந்த திட்டத்தை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட அரசியல், இந்த திட்டம் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியே வந்து இது இந்த மாதிரி ஒரு சத்துணவு திட்டம் இந்த அளவுக்கு வந்து அதனுடைய ஊழியர்கள் சத்துணவு திட்டம் இந்த அளவுக்கு வந்து கீழே போய்கிட்டு இருக்குதுன்றதை அவங்க வந்து இது வரைக்கும் வாய் திறந்து கூட இது வரைக்கும் பேசலை. சொல்லியிருக்கலாம், காலை உணவு திட்டத்தில் வந்து 3 பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க, ஆனால் சத்துணவு திட்டத்தில் காலி பணியிடங்கள் இருக்குது. சத்துணவு திட்டம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட திட்டம், உலகம் போற்றும் திட்டம்லாம் வந்து சொல்லி நம்ம வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்தோம், அதிகாரத்துக்கு வந்தோம். அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி வந்து இந்த திட்டத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதாக இல்லை என்று சொன்னால், இந்த திட்டத்தை தனியார் மயப்படுத்துவதற்கு 2 அரசுகளுமே வந்து அதை ஊக்குவிக்கிறாங்கன்றதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அதாவது ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதாவது ஒரு திட்டத்தினுடைய ஊழியர்கள் போராடுகிறார்கள், குறைந்தபட்சம் காலி பணியிடம் வந்து பாதிக்கு மேலே இருக்குது அப்படின்ற அடிப்படையில் குரல் கொடுக்கலாம் இல்லையா? காலி பணியிடத்தை நிரப்புங்கள், நிரப்புனாதுன்னா வந்து முதலமைச்சர் போகிறாரு, காலை உணவு சாப்பிட்றாங்க, சிறப்பாக இருக்குதுன்றாங்க, அங்கே 3 பணியாளர் வேலை செய்கிறாங்க. அதே பள்ளியில் வந்து மதிய உணவு தயார் பண்ணுறோம், அங்கே ஆள் இல்லை. அதே குழந்தைகளுக்கு ஒரு 100 மாணவர்களுக்கு காலை உணவுனா அதே 100 மாணவர்களுக்கு சத்துணவு சமைக்கிறோம், ஆனால் அங்கே பணியாளர்கள் இல்லை. இதையாலும் அந்த ஆண்டவர்கள் வந்து கேட்கலாம் இல்லையா? அப்போ அரசு ஒரு நெருக்கடி வரும் இல்லையா? ஆனால் இல்லை. இது வந்து நாங்கள் எங்களோட பார்வையில் என்னன்னு சொன்னால், இந்த திட்டம் தனியார் மயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ. ஏன்னா ஏற்கனவே வந்து காலை உணவு திட்டம் எடப்பாடியார் ஆட்சியில் வந்து சென்னையில் வந்து இஸ்கான் என்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்து கொடுத்தாங்க, சோதனை அடிப்படையில் வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கு சத்துணவு ஊழியர் சங்கம் கடுமையாக களத்தில் நின்று போராடி அந்த திட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெற்றது என்று சொன்னாங்க. அது ஆரம்பமே வந்து தனியார் மயத்துக்காக அவங்க வந்து கொண்டு போனாங்க. அப்போ நேரடியாக தனியார் மயம் வரும்போது ஊழியர்களுடைய கோபம் வந்து அதிகமாக இருந்தது. அப்போ அது வாபஸ் வாங்கிட்டாங்க.
இன்றைக்கி தனியார் மயம் மறைமுகமாக ஊக்குவிக்கப்படுகிறது. குறிப்பாக புதுவாழ்வு திட்டம் என்ற மூலமாக தான் இந்த 9000 பணியாளர்கள் எடுப்பதாக விருதுநகர், ராமநாதபுரம், கரூர் போன்ற மாவட்டங்களில் வாய்மொழி உத்தரவாக இயக்குனர் அலுவலகத்திலிருந்து அனுப்பி வச்சாங்க. அதை அறிந்து நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மாநில தலைமைக்கு சொன்ன பிறகு உடனடியாக அந்த விருதுநகர் திருச்சுழி என்ற ஒன்றியத்தில் கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டமும் கண்டன அமைச்சர் தங்கம் தென்னரசு தொகுதியில் ஆமாம் நடத்தி, அதுக்கப்புறம் மாநில செயற்குழு கடந்த 7ஆம் தேதி 7/12 திருச்சியில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் இதை எதிர்த்து கடுமையான ஒரு போராட்டத்தை நாம் நடத்தினோம். இப்போ தொகுப்பூதிய அப்போ தான் வந்து என்னன்னு சொன்னால், இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய பிறகு தான் அந்த வாய்மொழி உத்தரவிலிருந்து ஒரு சிறிய மாற்றம் உருவாகுது. அதாவது இப்போ ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அந்த ஜிஓ அடிப்படையில் அரசாணை எண் 163 அடிப்படையில் தொகுப்பூதிய முறையில் பணியாற்றுவோம் என்று. இது வந்து நீங்கள் வந்து அப்போவே அறிவிச்சிருக்கலாம். ஆனால் வந்து என்னன்னா, புதுவாழ்வு திட்டம் மூலமாக இந்த ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும். ஏன்னா ஏற்கனவே வந்து காலை உணவு திட்டம் மகளிர் குழு திட்டம், மகளிர் திட்டம் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கும் சத்துணவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ ஏற்கனவே ஒரு காலை சத்துணவு வழங்கும்போது அங்கே வந்து காலை உணவு திட்டம் என்று ஒரு தனியார் நிறுவனம் மூலம் ஒரு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இது வந்து தொகுப்பூதிய முறையிலே வராங்கன்னு சொன்னால், அப்போ ஒரு சத்துணவு திட்டம் என்பதே வந்து கேள்விக்குறியாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை என்பது அந்த திட்டத்தை குலைப்பதற்காக அல்லது ஒழிப்பதற்கான நடவடிக்கை ஆரம்ப கட்டம் அதாவது காலை உணவு திட்டம் என்பது காலை உணவு திட்டம் மூலமாக வராங்க. இப்போ கலைஞர் கூட எங்களோட தலைவர்லாம் சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் ஆரம்பிக்கும்போது இது வந்து இந்த நிதி சுமையை வந்து இந்த அரசு தாங்குமா, இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நண்பர் அடிப்படையில் கூட கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு தகவல் சொன்னதாக சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் என்று சொன்னதாக கூட சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்த கலைஞர் ஆட்சி கூட இந்த திட்டத்தை செழுமைப்படுத்தி முட்டையை வந்து போட்டார். கலைஞர் வந்து வந்த பிறகு சத்துணவு திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள், ஊழியர்களுடைய அந்த ஊதிய உயர்வில் பல்வேறு சலுகைகள் கொடுத்ததில் கலைஞர் வந்து முன்னோடியாக இருக்கிறார். நாங்கள் அதான் நம்பணும், கலைஞருடைய ஆட்சி இது என்று தான் நாங்கள் வந்து நினைத்தோம். அப்போ இப்போ நடக்கிறது கலைஞர் ஆட்சி இல்லை, இது கலைஞர் ஆட்சி என்று சொன்னால் கலைஞர் வந்து ஒரு எங்களை வந்து முற்போக்க மேலே கொண்டு வந்தார். அந்த தொகுப்பூதிய முறையிலிருந்து சிறப்பு காலைமுறை ஊதியம் என்ற விதத்தில் கொண்டு வந்துட்டார் எங்களை. ஆனால் மீண்டும் இந்த அரசு தொகுப்பூதிய முறைக்கே கொண்டு போகுது. அதுதான் இந்த தொகுப்பூதியத்துக்கும் சிறப்பூதியத்திற்கும் என்ன வேறுபாடு? தொகுப்பூதியம்னு சொன்னால் அதாவது ஒரு மொட்டை, அதாவது ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சு, அந்த 3000 மட்டும்தான். ஆனால் வந்து சிறப்பு காலமுறை ஊதியமோ அல்லது காலமுறை ஊதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து 53% நாங்கள் அகவிலைப்படி வாங்குகிறோம். அதோடு மலையில் உள்ள மக்களுக்கு வந்து மலைவாழ்ப்படி இருக்குது, குளிர்காலப்படி இருக்குது, அதோடு வந்து மாற்றுத்திறனாளிக்கான படிகள் இருக்குது. இப்படி பல்வேறு சலுகைகள் வந்து அதே மாதிரி வீட்டு வாடகைப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து சிறப்பு காலைமுறை ஊதியத்தில் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் குறைந்த அளவு இதெல்லாம் இந்த சலுகைகள்லாம் எங்களுக்கு கிடைக்கிது. அது ஒரு சிறிய அளவில் ஒரு மன திருப்தியை வந்து ஒரு சிறிய அளவில் எங்கள் வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தொகுப்பூதியம் என்று வரும்போது அது மட்டும்தான். இப்போ வந்து உங்களுடைய அந்த சிறப்பூதியத்தை மாற்றுவதற்கு ஏன் அவங்க அந்த மாதிரியான அதை உங்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற நிலையில் அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அப்படிலாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து நாங்கள் வந்து 50,000 60,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்லாம் இல்லை. மிஞ்சி ஒரு சத்துணவு அமைப்பாளர் கடைசியாக அவர் வந்து ஓய்வு பெறும்போது ஒரு 24,000 தான் வாங்குவார். அவர் 35-36 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே போனார்னா ஒரு 34,000 வாங்குவாங்க. அதே மாதிரி சமையலர் வெளியே போனாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு 13,000-14,000 வாங்குவாங்க. உதவியாளர் வெளியே போனால் ஒரு 9,000 கடைசியாக அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு 9,000 வாங்குவாங்க. இதுதான் எங்களுடைய சம்பளத்து. இந்த சத்துணவில் இருக்கிறவங்க அவங்க வந்து காலை மதியம் உணவு அவங்க அதில் எடுத்துக்கிறாங்க, பொருட்களில் கூட எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இல்லை, அது அப்படியெல்லாம் வந்து பரப்பப்பட்டு வருகிறது. காலை உணவு சமைக்கிறோம், மதியான உணவு சமைக்கிறோம், சாப்பிடக்கூட கூடாது. நம்ம சாப்பிட்டு தானே குழந்தைகளுக்கு போடணும். அது எடுத்துக்கிறாங்கன்றது வந்து பரவலாக பேசப்படுது. அது வந்து அது என்னன்னு சொன்னால் இந்த திட்டத்தை வந்து குறை சொல்வதற்காக அது வெளியிலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்று தான் நாங்கள் கருதுகிறோம்.
இப்போது அரசுக்கு நீங்கள் என்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கீங்க? அரசுக்கு நாங்கள் வச்சது வந்து சொன்னால் எங்களை வந்து 40 ஆண்டு காலம் பணி முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக்கப்படவில்லை. அப்படி இல்லை என்று சொன்னால், நிரந்தரமாக்குவதில் உங்களுக்கு வந்து அது வந்து நிதிச்சுமை ஏற்படுகிறது என்று சொன்னால், ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு 4 லட்சம் காலி பணி அரசு துறையில் இருக்குது. அதில் ஒரு 10 வருடம் பணி முடித்த எங்களுக்கு ஒரு 20% மாற்று பணி வந்து வழங்குங்க. அந்த மாதிரி நடைமுறையில் இருக்குது. ஏற்கனவே வந்து பல்வேறு திட்டங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை வந்து ஆல்ரெடி மாற்றுப் பணியில் நிரந்தரப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 4 துறையில் வேலை செய்கிறோம். 4 துறையில் எங்களுக்கு வந்து தனித்துறையாக இல்லை என்று சொன்னாலும் 4 துறையில் வேலை செய்கிறோம். சமூக நலத்துறை எங்களை வந்து நிர்வகிக்கிறது வந்து ஊரக வளர்ச்சித்துறை. அப்போ கல்வித்துறையில் வேலை செய்கிறோம். நாங்கள் ஸ்கூலில் தான் வேலை செய்கிறோம். அதோட தேர்தல் பணியை வந்து நாங்கள் வருவாய்த்துறையிலும் தேர்தல் பணியாற்றுகிறோம். அப்போ இந்த 4 பணியிடங்களில், இந்த 4 துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் வந்து எடுத்துக்கிட்டால் கூட எங்களை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷம் பணி முடித்த ஊழியர்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20-25 பேர் தான் இருப்போம். அதில் கூட நீங்கள் வந்து அதில் தகுதி வாய்ந்த ஊழியர்களை வந்து நீங்கள் வந்து பணியமர்த்துன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ நீங்கள் 4 துறைகளில் வேலை செய்கிறீர்கள். அந்த துறைகளில் இருக்கிற காலி பணியிடங்களிலாவது எங்களை நிரப்புங்கள். ஒரு 10,000-20,000 பேர் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே உங்களுடைய அந்த பணிகளிலே ஆட்குறைப்பு இருக்கிறது, காலி பணியிடங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்களும் போயிட்டா அந்த துறையே இல்லாமல் போகிறதுக்கு நீங்களும் வழிவகுக்கிறீங்களா? அதாவது என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து அப்படி சொல்லலை. இந்த புதிய நாங்கள் வெளியே போன பிறகு புதிய பணியிடங்களை உருவாக்கணும். அது ரொட்டீனாக வந்து போகும். நீங்கள் வந்து எங்களை வந்து இப்போ அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இவங்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வந்துட்டுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பல கோடி ரூபாயில் வந்து நிதி சுமை ஏற்படுன்றாங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. ஏற்கனவே வந்து அரசு துறையில் காலியாக உள்ள ஒரு 4 லட்சம் பணியிடத்துக்கும் சேர்த்து தான் நிதி என்பது ஒதுக்கப்படுது. அரசு வந்து நிதி ஒதுக்கும் போது மொத்த பணியிடங்களுக்கான நிதியை தான் ஒதுக்குறாங்க. அப்போ பணியை வழங்கும்போது இப்போ நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷம் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 20,000 வாங்குகிறோம். இப்போ எங்களை வந்து மாற்றுப்பணியாக நீங்கள் போகும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கொடுக்கலாம் 10வது பாஸ் பண்ணவங்களுக்கு. அப்படி வரும்போது அவங்களுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் அதுவும் ஒரு பெரிய ஒரு 5,000-6,000 தான் வித்தியாசம் வரும். ஆனால் அதே ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு வந்து புதுசாக போடும்போது அரசு ஒரு 30,000 இழப்பீடு வரும். ஆனால் எங்களை வந்து அரசு அதில் வந்து புகுத்துனாங்கன்னு சொன்னால் அரசுக்கு குறைந்த செலவில் தான் அந்த அதில் ஒரு 5,000 மிச்சமாக அரசுக்கு மிச்சமாகும். இதை வந்து எங்களுடைய அரசு ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, மாநில பொதுச்செயலர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து 2015 மிகப்பெரிய ஒரு போராட்டம், சத்துணவு ஊழியர்களுடைய போராட்டம் வந்து காலவரையற்ற போராட்டம் நடக்கும்போது அன்றைய அமைச்சராக இருந்த வளர்மதி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இவ்வளோ பேருக்கும் வந்து காலமுறை ஊதியங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வழங்க முடியாது, மாற்று வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. அப்போ எங்களுடைய தலைவர்கள் அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக போனவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அப்படி என்றால் மாற்றுப்பணியில் இன்றைக்கி வந்து 10வது பணி முடித்த சத்துணவு ஊழியர்களுடைய குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் தகுதியின் அடிப்படையில் காலி பணியிடத்தை நிரப்பினா அரசுக்கு வந்து நிதி சுமை ஏற்படாது. இந்த குறைந்த சம்பளத்துக்கு நீங்கள் பணியாளர்களை பணியமர்த்தி கொள்ளலாம் என்று சில ஆலோசனை வழங்கும்போது இது ஒரு நல்ல ஆலோசனை. இது வந்து எங்களுக்கு வந்து லெட்டர் பேடில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அது வந்து கொடுத்தும் அந்த பணியிடங்கள் என்பது அரசாங்கமே கேட்டு வாங்கிய பிறகும் அது நிரப்பப்படலை. அதுக்கு பின்பு ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், அதுக்கு பின்பு ஆட்சி மாற்றங்கள், இப்படி தொடர்கதையாகவே எங்களுடைய திட்டம் இருக்குது. இதில் என்ன ஒன்று மறந்துடுறாங்கன்னு சொன்னால், சத்துணவு திட்டம் ஆரம்பித்த பிறகுதான் கல்வி வளர்ச்சி என்பது. உதாரணத்துக்கு காமராஜர் ஐயா அவர்கள் வந்து மதிய உணவு ஆரம்பிக்கும் போது படிக்காதவங்களெல்லாம் வந்து படிக்க வந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் ஆரம்பித்த பிறகு கல்வி வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த மதிய உணவுக்கும் சத்துணவுக்கும் என்ன வேறுபாடு இருந்தது? மதிய உணவு என்பது அன்றைக்கி வந்து சொன்னீங்கன்னு சொன்னால், அன்றைக்கி மதிய உணவு தமிழ்நாடு அரசு அன்றைக்கி ஆசிரியர்களை கொண்டே அன்றைக்கி கொண்டு தனி பணியாளர்கள் இல்லாமல் நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தான் வந்து இதுக்கு வந்து தனி பணியாளர்களை உருவாக்கணும் தான் திட்டம் செழுமையாக இருக்கும்.
நல்லா சிறப்பாக செயல்படுன்ற அடிப்படையில் தான் தனி பணியாளர்களை உருவாக்கணும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இது தனி, அதாவது சத்துணவு திட்டம் மட்டும் நோக்கம் இல்லை, ஒரு 1.5 லட்சம் குடும்பங்கள் வாழுது இதில். இப்போ காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்த அந்த மதிய உணவுக்கும் இந்த சத்துணவுக்கும் வேறுபாடு என்பது தனி பணியாளர்கள் மட்டும்தானே ஒழிய மற்றபடி அந்த உணவில் எதுவும் மாற்றங்கள்லாம் இல்லையா? இல்லை, அன்றைக்கி வந்து வெறும் சாம்பார் சாதம் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து உணவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கலவை 12 விதமான கலவை சாதங்கள் வந்து போடுறோம். தக்காளி சாதம், லெமன் ரைஸு. இந்த மாணவர்களுடைய அந்த உணவினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உணவுகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இல்லை சத்துணவு பணியாளர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப? இல்லை, மாணவர்களுடைய விருப்பத்தை ஏற்ப தான். சத்துணவு பணியாளர் விருப்பம், எங்களுடைய விருப்பம் வந்து நாங்கள் ஊதிய உயர்வு கேட்குறோம். இப்போ மாணவர்கள் விருப்பம் என்பது ஆளாளுக்கு பையங்க ஒன்றா சொல்லுவாங்க பிள்ளைங்க எல்லாம், ஆனால் அதை எல்லாத்தையும் செய்ய முடியும். இல்லை இல்லை, கருத்து கேட்குறாங்க இல்லையா? இந்த இப்போது மாணவர்கள்கிட்ட வந்து வெறும் சாம்பார் சாதமே வந்து நல்லா இருக்கா, இல்லை இல்லை அரசுக்கும் ஒரு இன்னென்ன விஷயங்களை வந்து கலந்தா குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாகும் அப்படின்னு தான் வந்து கொண்டக்கடலை கொடுக்குறாங்க, பாசி பயிர் போடுறாங்க. இப்போ இந்த நாளில் இந்த உணவுன்றத இருக்கு 12 விதமான, ஒரு வாரத்திற்கு இந்த உணவு, அடுத்த வாரத்திற்கு மாற்று உணவு என்ற அடிப்படையில் வந்து போடுறாங்க. உணவுகள் மாறுதே தவிர சத்துணவு ஊழியர்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறலை. ஆனால் அதையும் இந்த குறைந்த பணியாளர்களை கொண்டு சிறப்பாக வந்து நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போது நீங்கள் வந்து இருக்கிற உங்களுடைய ஊழியர்கள், பணியாளர்கள், அதில் ஒரு சிலரை மாத்திரம் வேறு துறைக்கு மாற்றுங்க அல்லது வேறு பணிக்கு மாற்றுங்க, ஊதிய உயர்வு நோக்கி நாங்கள் செல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற மற்ற பணியாளர்கள்லாம் அதை வந்து தவறாக பார்க்கலையா? இல்லை, அதாவது என்ன சொன்னால் அரசு நினைத்தால் எதை வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் பின்னாடி இருந்திருக்கு. அரசு, அதாவது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அரசு தான். அரசு நினைத்தால் அதுக்கு சரி, அப்படி வாய்ப்பு இல்லைன்னா இதுலேயே நீங்கள் வந்து உருவாக்கலாம். ஆனால் எங்களுடைய நாங்கள் ஒரு 40, அதாவது என்னென்னு சொன்னால் உலகத்திலேயே வந்து இப்படி ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு குறைந்த கொத்தடிமை சம்பளத்தில் வேலை செய்கிற திட்டம் ஊழியர்கள் எங்கன்னு சொன்னால் இந்த திட்டமாக தான் இருக்குது. இல்லைப்பா, உங்களுடைய அந்த ஊதியத்தை விட குறைவாக பெறுவதற்கும் நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர், ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்கிறது. இல்லை, அது வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய கொடுமை. வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய கொடுமை. இதை விட கம்மியாக கொடுத்தா கூட செய்யறதுக்கு வந்து ஆட்கள் வருவாங்க. உங்கள் இப்போ சத்துணவு பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இருக்காங்க? சத்துணவு பணியாளர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 பேர் வந்து 3 ஊழியர்களும் சேர்ந்து இருக்கிறோம். இது அமைப்பாளர் அடிப்படையில் ஒரு 42,000 பேர் மொத்தம். இன்றைக்கி அதில் வந்து காலி பணியிடம் வந்து ஏறக்குறைய ஒரு பாதிக்கு காலி பணியிடங்கள் உருவாக்கியாச்சு அமைப்பாளர்களே. ஒரு அமைப்பாளர் 3-4 மையங்கள் பார்க்குறோம். இல்லை, இப்போ 60,000 பேர் தான் இருக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கா? ஒரு 70,000 பேர், 70 சில்லற வரும். அதை மாதம் ரிட்டையர்டு ஓய்வு என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குல்ல. இப்போ இந்த உங்களுடைய கோரிக்கைகள் இந்த அரசு ஏற்கப்படவில்லை இந்த இறுதி காலம் வரைக்கும், அதாவது 5 ஆண்டு முடிவதற்குள்ளே ஏற்கப்படலைன்னு வச்சுக்கோங்க. இந்த சங்கம் இந்த ஆட்சிக்கு எதிராக அல்லது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வாக்களிக்கும் அப்படின்ற எதுவும் இருக்கா? அதாவது சொன்னால் பொதுவாக, அதாவது மனித இயல்பு, எங்களை கண்டுகொள்ளாதவர்கள் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். இது வந்து இப்போன்றது 40 ஆண்டு கால வரலாறுல நீ வந்து எங்களை கண்டுக்கலன்னு சொன்னால் நானும் வந்து உங்களை கண்டுக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 42 மாதங்கள் ஆகியிருக்கு. இன்னும் ஏறக்குறைய ஒரு 18 மாதங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அந்த 18 மாதங்களுக்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அவர்கள் எங்களை கண்டுகொள்ளவே இல்லை என்று சொன்னால் எங்களுக்கும் வேற, நாங்களும் கண்டுக்க மாட்டோம். மறைமுகமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறீங்களா? மறைமுக எச்சரிக்கை இப்போ அவங்களுக்கே தெரியும் இல்லையா? எனக்கு எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் நான் மட்டுமே செஞ்சுக்கிறதுல என்ன அர்த்தம்? ஆனால் நாங்கள் வந்து உண்மையாகவே இந்த ஆட்சியை விரும்பி ஏற்றுக்கொண்ட ஆட்சி. நாங்கள் இந்த ஆட்சி என்பது விரும்பி ஏற்றுக்கொண்டோம். இந்த ஆட்சி வந்தால் நிச்சயமாக, ஏன்னா வந்து கலைஞர் வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. ஆகவே இந்த ஆட்சி அதனுடைய தொடக்கத்தில் தான் இந்த ஆட்சி தொடங்கும் என்று பார்த்தோம். இது வந்து கடைசியில் எங்களை வாழ்நிலையின் ஆரம்ப துவக்கத்திலே கொண்டு போகும் என்று நாங்கள் வந்து இப்போது நினைக்க வேண்டிய. ஆனால் உங்களுக்கு அந்த தொடக்க கால ஊதியத்திற்கு அவங்க திருப்பி கொண்டு போகல, ஆனால் வந்த அந்த ஊதியத்துக்கு மேலே ஏற்றாமல் இருக்காங்களே தவிர குறைக்கல. ஊதியம் வந்து, அதாவது ஊதியம் குறைக்கப்படல, மற்ற படிக்க, அதாவது என்னன்னு சொன்னால் அந்த தகுதி குறைக்கப்படுது இல்லையா? அந்த தகுதி குறைக்கப்படுது. அதனால்
நீங்கள் இன்னும் ஒரு அரசு வந்தால் சரியாக இருக்கும், இல்லை இந்த அரசே சரிப்படுத்தும் இல்லை அப்படின்னு? இந்த அரசு 100% நிறைவேற்றும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் உங்கள் பார்வையில் இப்போது புதிதாக வந்திருக்கிற விஜய், ஏற்கனவே ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், இப்படியான கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து வேறு ஒரு புதிய கட்சி வரும்னு புதிய கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? புதிய கூட்டணி. புதிய அதாவதுன்னு சொன்னால் ஆட்சி மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னால் மக்கள் தான் முடிவு செய்யணும். கூட்டணிகள் எவ்வளோ பெரிய கூட்டணியாக வச்சுருந்த கூட வந்து மக்களினுடைய உணர்வு, மக்களினுடைய சக்தி இல்லாமல் பெரிய எவ்வளோ பெரிய கூட்டணியாக இருந்தாலும் வந்து அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். இப்போது புதிதாக மக்களிடையே பேசப்படுகிற தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய கட்சி, இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நீங்கள் மக்களையும் பார்த்து பேசிக்கிட்டு இல்லை, அதாவதுன்னு சொன்னால் அப்படி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதே தவிர, இப்போது திமுகவோ அண்ணா திமுகவோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமாக வளர்ந்த கட்சிகள். இவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கிகள் இருக்குது. அந்த வாக்கு வங்கிகள் வந்து இவங்களுக்கு வந்து சேதாரமாக ஆகுன்றதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இப்போ கட்சியில் வந்து அதாவது புதிய இளைஞர்கள் தான். அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்றது வந்து தெரியல. இப்போ இளைஞர்களை பொறுத்தவரையும் தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் கட்சியிலையும் இளைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற பார்க்குற போது நாம் தமிழர்களுக்கு இழப்பு ஏற்படுமா, இல்லை அதே அந்த வாக்கு வங்கி அவங்க வச்சுப்பாங்க? அப்படி அதனால தான் வந்து இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க வந்து அவர் ஒரு இளைஞர்ன்ற அடிப்படையில் இன்றைக்கி அப்படி பார்க்க போனால் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை செஞ்சுட்டு அவங்க வாக்கு வங்கி தக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் அவங்க பண்ணிட்டு வராங்க. அதை சரி கட்டிடுறாங்க. இப்போது அதான் சொன்னேன், அது வந்து ஒரு 40-50 ஆண்டு கால அரசியல் வரலாறுகள். இப்போ அவங்களுக்கும் அந்த இது தெரியும். குறைந்தபட்சம் ஆட்சியை தக்க வைப்பதற்கான அத்தனை முயற்சிகள் அவங்க பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த ரெண்டும் தான் வரும் அப்படின்னு. ஆமாம், அது வாக்கு வங்கி என்பது ஒரு ஸ்டாண்டர்டான வாக்கு வங்கி என்பது அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்கள மீறி தான் வந்து மற்ற அமைப்புகள்லாம் வந்து புதிதாக வரும் கூட்டணி வெற்றி பெற்றால் உங்களை போன்றவர்களுக்கு உங்கள் பணிகளில் அல்லது உங்கள் ஊதியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை தான். எங்கள் தேர்தல் வாக்கு ஏன்னா நாங்களும் 40 ஆண்டுகளும் மாறி ஆட்சி வரும்போது இதை செஞ்சிருவாங்க அதை செஞ்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து தொலைக்காட்சி பார்த்துருந்த காலமெல்லாம் வந்து இன்னும் நீண்டு கொண்டே தானே இருக்குது. அப்படி இப்போ வந்திருக்கிறவங்க யாரும் எங்களுடைய கோரிக்கைக்கு பேசுகிறதா யாருமே தெரியல. சரி, உங்கள் பணியாளர்கள், உங்கள் சங்கம் சார்ந்து பணியாளர்கள்லாம் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களா, இல்லை அவங்கள்ட்ட நீங்கள் அரசியல்லாம் பேசுகிறீங்களா? இல்லை, அது ஒவ்வொருவரும் ஒரு அரசியல் சார்ந்த இயக்கங்களில் இருப்பாங்க. இப்போ அப்படி பார்க்க போனால் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், தலைவர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க. அவங்களாம் கூட சொல்லுவாங்க நம்ம கட்சிகள் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா. ஆனால் சங்கம்ன்ற அடிப்படையில் தமிழ்நாடு சத்துணவு ஒழிய சங்கம்னா அதுதான் கோரிக்கையை வென்றெடுக்கும் போராடுன்ற அடிப்படையில் இங்கே இருப்பாங்க. அரசியல் பின்புலத்தோடு அவங்க ஒவ்வொரு கட்சியில் வந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த மாற்று கருத்து உண்டு, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு உயர்வு கொடுக்காத கட்சியை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் உங்களுடைய பணியாளர்கள் எல்லாம் அதை செயல்படுத்த தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஆனால் அதிலே வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கோரிக்கை, அதாவது கட்சி சார்ந்து இருந்தாலும் என்னோடய கோரிக்கை, என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்ற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்களுக்கு அந்த எஸ்மா டெஸ்மா சட்டம் வந்து போட்ட பிறகு கூட இப்போ அதிமுககாரங்கெல்லாம் கூட வந்து அது ஆதரவாக இருந்த ஊழியர்லாம் கூட வந்து திமுகவுக்கு எதிரணி தான் வாக்களித்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கல, எந்த விதமான ஒரு கோரிக்கை நிறைவேறலைன்னு சொன்னால் கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய கோரிக்கை இது, நம்முடைய சங்கத்தினுடைய கோரிக்கை இதுன்ற அடிப்படையில் சங்கம் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம். இப்போ ஒன்று சொன்னீங்க, ஓய்வூதியம் பற்றி சொன்னீங்க. ஏற்கனவே ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிறதா உங்களுக்கு? ஓய்வூதியம் என்பது ஒரு 2000 ரூபா. அதுவும் வந்து 8 வருஷமாக அந்த 2000 ரூபா. முதல்ல வந்து
கலைஞர் தான் வந்து இந்த ஓய்வூதியத்தையே வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம கொண்டு வந்தார். 700, 600, 500 அடிப்படையில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து அது வந்து எல்லாருக்கும் ரவுண்டுன்ற அடிப்படையில் அது ஒட்டுமொத்தமாக 1000, 1500 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்த ஆட்சிகள் வந்து 2000 ஆக்கியிருக்காங்க. இது அமைப்பாளருக்கும் அப்படி தான், அதுக்கு கீழே இருக்க பணியாளர்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான. ஆமாம். அதில் கூட ஒரு பேதம், அதாவதுன்னு சொன்னால் அதாவது நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கேன்னு சொன்னால், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய கிராம வருவாய் உதவியாளர்கள் அவளுக்கு வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் தான். அவங்க வந்து சொன்னால் 6750 ரூபா வந்து ஓய்வூதியம் வாங்குறாங்க. அந்த ஓய்வூதியத்திலும் சத்துணவு ஊழியர்களுக்கு வந்து வழங்கணும். இதில் வந்து ஒரு சமூக நீதி ஆட்சியில் சமூக அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதை மாற்றணும். இப்போ நீங்கள் இந்த ஓய்வூதியம் வாங்குகிற பெண்களும் இருப்பாங்க உங்கள் பணியாளர்கள். அவங்க பெண்களுக்குன்னு மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அதையும் அவங்க வாங்க முடியும் தானே? இல்லை இல்லை, அது வாங்க முடியல. பல இடங்களில் வந்து அது வாங்க முடியல. இன்னும் கேட்டால் வந்து என்னன்னு சொன்னால், அப்படி ஒரு ஊழலுக்கு வந்து வீடு கூட, அதாவது ஒரு சத்துணவில் வந்து உதவியாளராக இருக்குன்னு வீடு கூட அலாட்மெண்ட் வர்றது கிடையாது. நீங்கள் அரசு பணியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வீடு கிடையாது, உங்களுக்கு அரசு நல திட்டங்கள் எதுவும் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் போகுது. அவங்களுக்கு அந்த இது இல்லை, அரசு நல திட்டங்களும் கொடுக்கறதில்ல. அதனால் இந்த வீடு போன்ற மற்ற மக்களுக்கு கிடைக்கிற உரிமையும் உங்களுக்கு இல்லைன்ற. ஆமாம் ஆமாம், ஒரு சத்துணவு சமையலர் உதவியாளர் கூட அது கிடையாது. அந்த மாதிரிலாம் வழங்க முடியல. இப்போ எதிர்காலத்தில் இந்த காலை உணவு திட்டத்தையும் மதிய உணவு திட்டத்தையும் இணைத்து அந்த பணியாளர்கள் எல்லாம் ஒரே மாதிரி ரெண்டு இதுக்கும் ஒரே பணியாளர்கள் அப்படின்ற நிலை வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நிச்சயமாக விரும்பும். அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒட்டுமொத்த திட்டமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டமாகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டமாகட்டும், அது ஒரே திட்டமாக தான். ஏன்னா பல துறைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல திட்டங்கள் வரும், ஆனால் அதை அந்த ஊழியர்கள் தான் நிறைவேற்றுவாங்க. இப்போ வருவாய்த்துறையில் எடுத்திங்கன்னா பல்வேறு திட்டங்கள் வரும், அது வந்து அந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் தான் நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி கிராமப்புறங்களில் உள்ள பிரச்சனைகள் வந்து ஊரக வளர்ச்சித்துறை திட்டம் மூலமாக தான் நிறைவேற்றுவாங்க. அது மாதிரி தான் இப்போ காலை உணவு திட்டமாக இருந்தாலும் மதிய உணவு திட்டமாக இருந்தாலும் சத்துணவு ஊழியர்களை கொண்டு தான் அந்த திட்டத்தின் மூலம் நிறைவேற்றுன்றது தான். மற்ற துறைகளைப் போல் எங்கள் துறைக்கு நீங்கள் வந்து அதை வந்து வழங்கணுன்ற அடிப்படையில் தான். இப்போ இது தொடர்பாக அதிகாரிகளை உங்கள் துறை அமைச்சர்களை முதலமைச்சரை சந்தித்து இப்படி இணைத்து விடலாமே அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? பல்வேறு, அதாவது இந்த திட்டம் துவங்கப்படுவதற்கு ஒத்திகை பார்த்த நாளிலிருந்து நாங்கள் வந்து இதற்கான கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம். ஒரு கட்டத்தில் வந்து இல்லை, நிதி பற்றாக்குறை இருப்பதால் நிச்சயமாக இது வந்து அப்படி வரத்துக்கான வாய்ப்பு என்று பல்வேறு வெளியில் யூகங்கள் பேசப்பட்டது. அந்த ஒரு நம்பிக்கையில் கூட நாங்கள் இருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்கிறதுனால இது படிப்படியாக ஒரு தனியார் மையத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குமோ. திட்டம் இருந்தால்தான் ஊழியர்கள் இருப்பாங்க. இந்த திட்டம் இருந்தால்தான் நாங்கள் ஓய்வூதியம் கூட வாங்க முடியும். ஓய்வூதியம் கூட எங்களுக்கு வந்து இது அதாவது சமூக பாதுகாப்பு திட்டத்திலேருந்து தான் கொடுக்குறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் இந்த மாணவர்களுக்கான உணவு கொடுப்பதில் காமராஜர் மதிய உணவு திட்டம், எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அந்த அளவோடு தானே நிற்கிது. இந்த ஆட்சியாளர்கள் கலைஞர் பெயரோ அல்லது மு.க. ஸ்டாலின் பெயரோ பெரிதாக மக்களிடையே சென்று செல்லவில்லை அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது ஒரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இல்லாத ஒரு திட்டம் புதுசாக வரும்போது அந்த திட்டம் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்கிடும். இப்போது அதை தான் நான் வந்து காமராஜர் ஐயா ஆட்சி வந்து அதுக்கு முன்னாடியே நீதி கட்சியிலேயே அந்த இருந்தது. அதான் சொன்னேன். அதாவது சத்துணவு திட்டம் என்பது வெறும் சாப்பாட்டோடு நின்றுல. நான் சொன்னது வந்து ஒரு 1,50,000 குடும்பங்களுடைய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு. அவர்களுடைய பிரச்சாரம் தான் அந்த வாழ்க்கை. அந்த 1,00,000 குடும்பம் மட்டுமே இல்லை, அதை நம்பி இந்த உணவில் மாறினா கூட. ஆனால் அந்த பணியாளர்கள் சேர்க்கப்பட்டது காமராஜர் ஆட்சியில் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? காமராஜர் ஆட்சியில் வந்து ஒரு சிங்கிள் அதை சமைக்க ஒரு பணியாளர். ஆனால் எம்ஜிஆர் வந்த பிறகு அதுக்காக தனித்துறை அதாவது ஏற்படுத்தி திட்டங்கள் உருவாக்கி இவங்களுக்கு வந்து பண்ணும்போது அது விரிவுபடுத்தும் போது
ஏறக்குறைய ஒரு 48,000 மையங்கள் அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6,000 மையங்கள் இந்த குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கையில் குறைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது பார்த்தா ஏறக்குறைய ஒரு சராசரியாக ஒரு 3 பணியாளர்னு சொன்னால் ஒரு 1,50,000 லட்சம் பணியாளர்கள். 1,50,000 லட்சம் பணியாளர்கள் வந்து யாரான்னு சொன்னால் அன்னைக்கு படித்து விட்டு வேலையில்லாத பட்டதாரிகளாக இருந்தவர்கள், வேலையில்லாத இளைஞர்களாக இருந்தவர்கள், நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள், அதிகம் படிக்க இயலாத நிலையில் இருந்தவர்கள். அன்னைக்கு என்ன கல்வி தகுதி? எழுத படிக்க தெரியும். உணவில் மாற்றம் இல்லைன்னாலும் வேலை வாய்ப்பை கொடுத்ததற்காக எம்ஜிஆரை நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க. அதான் அந்த சரி, இதை அடுத்து அந்த பணியாளர்கள் அப்படியே இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட மாணவருடைய உணவில் மாற்றங்களை கொண்டு வந்து முட்டை மற்ற சத்துணவுகள் எல்லாம் தந்த கலைஞரை பற்றி ஏன் பெரிதாக பேசுவதில்லை? இல்லை, அதாவது கலைஞரை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் கலைஞரை பற்றி தான் நிறைய பேசுகிறேன் நாங்கள். கலைஞர் அதை சொன்னேன் இல்லையா, கலைஞர் தான் வந்து எங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொடுத்தார். முட்டை வந்து வழங்கப்பட்டது, மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வந்து கலைஞர் ஆட்சியில் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு. ஏன்னா ஒரு திட்டம் வந்து முதலில் அது விரிவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பண்ணும்போது அது மிகப்பெரிய உலகம் போற்றும் திட்டமாக பல்வேறு உலக தலைவர்கள்லாம் அந்த போற்றிய திட்டம் என்பது அது அப்படியே நீடிச்சுக்கிட்டே வருது. ஆனால் ஒவ்வொரு அமைச்சரும் தனக்கான ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தால் அது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு திட்டத்தை அழித்து இன்னொரு திட்டம் வந்து வரணும். ஒன்று இருக்க இன்னொன்று வருதுன்னு சொன்னால் அப்போ ஒன்றை மறைத்து இன்னொன்று வந்தால் தான் அது நிற்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சத்துணவு தொடர்பான ஒரு நற்பெயர் கிடைக்கவில்லை என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து சத்துணவு திட்டத்தை படிப்படியாக மாற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து சிலர் பேசுகிறாங்க. இல்லை, அது எந்த அதாவது என்னன்னு சொன்னால் அந்த காலை உணவு வழங்கிய நோக்கத்தை நாம் வந்து கொச்சப்படுத்த முடியாது. உண்மையிலேயே வந்து முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, காலை உணவு வந்த பிறகு மாணவர்களுடைய ஞாபக சக்தி திறன் அதிகரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே ஆட்சி தான் எங்களுடைய கோரிக்கையை வந்து ஞாபகத்துக்கு வரலைன்றது எங்களுடைய தரப்பில் நாங்களும் அதை சொல்லிக்கிறோம், அதை வரவேற்கிறோம். காலை உணவு என்பது பிள்ளைங்க வந்து சாப்பிட்றாங்க, நான் வரவேற்கிறோம். ஆனால் நிதிச்சுமை இன்னும் வரும்போது அதை ஒன்றிணைத்து செய்திருக்கலாம். அந்த பணியாளர்களை சத்துணவு பணியாளர்களோடு இணைத்து காலையும் செய்யலாம், மதியமும் செய்யலாம், சிறப்பாக செஞ்சுருக்க முடியும். ஆனால் அரசு என்ன நினைக்குதுன்னு சொன்னால் ஒருவேளை இவங்க காலையிலும் செஞ்சு மதியானமும் செஞ்சு அந்த 8 மணி நேரம் வேலையை வந்து பூர்த்தி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த காலையை நிரந்தர பணியாளர்கள் ஆக்கிடணுன்ற நிர்பந்தம் வந்து விடுமோ என்ற அடிப்படையில் கூட அது வந்து அவங்களுடைய இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் அது வந்து மறைமுகமாக தனியார் துறைக்கு வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒன்றிய ஆட்சியை வந்து குறை சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் விற்று விடுகிறார்கள், தனியார் துறை உள்ள நிறையா வந்துருச்சு, அதையெல்லாம் எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி இதை தனியாருக்கு கொண்டு போகும் என்று நினைக்க தோன்றுகிறதா? அதாவது கடந்த காலங்களில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நலிவடைந்த தொழிற்சாலையை அரசாங்கமே வந்து ஏற்று நடத்துகிற வரலாறுகள்லாம் இருக்குது. இன்றைக்கி உலகமயமாக்கத்தினுடைய திட்டம், கார்ப்பரேட்டுகளினுடைய வருகை, அவர்களுடைய ஆதிக்கம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சமூகத்தில் உருவாக்கி தான் அந்த தாக்கம் உருவாக்கி இருக்குது. ஆனால் அதிலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் மாதிரி தனியாக நலிவடைந்த தொழிற்சாலைகளை பொதுத்துறை நிறுவனங்களை அரசே ஏற்று நடத்தும்போது அரசு திட்டமாக இருக்கக்கூடியது வந்து நிதிச்சுமை காரணம் காட்டி இப்படி வந்து ஊதிய குறைப்பினால் வந்து ஆட்களை எடுப்பது என்பது ஒரு அது இது ஊதிய குறைப்பு மட்டுமே இல்லை, அந்த ஊழியர்களுடைய வாழ்க்கை திறனும் பாதிக்கப்படும் இல்லையா? இப்போ நீங்கள் ஆலோசனைலாம் சொல்கிறீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்துறீங்க. அதாவது சத்துணவு திட்டத்தையும் காலை உணவு திட்டத்தையும் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இது தொடர்பாக பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் விதமாக பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தலையா நீங்கள்? நாங்கள் எங்களுடைய பிரச்சாரங்கள் மாநில அளவில் பிரச்சாரம் நடத்தியிருக்கோம், மாநாடுகள் நடத்தியிருக்கோம். காலை உணவு திட்டத்தையும் மதிய உணவு திட்டத்தையும் சத்துணவு திட்டத்தையும் இணைத்து காலி பணியிடங்களை நிரப்பினால் வந்து இந்த திட்டம் வந்து இன்னும் செழுமையாக இருக்கும். உலகம் போற்றும் திட்டமாக மாறிய இந்த திட்டம் வந்து படிப்படியாக வந்து இந்த திட்டத்தினுடைய தன்மை குறைந்து வருகிறது என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து பிரச்சாரங்கள், மாநாடுகள் எல்லாம் போட்டிருக்கோம். அரசுக்கு கோரிக்கை கொடுத்து நாங்கள் நிர்பந்தம் செய்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அது வந்து கண்டுக்கலை.
இல்லை இப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம், கோரிக்கை, மாநாடு அப்படின்லாம் ஒரு சிறிய அளவில் நடக்கும். இப்போ இந்த இருக்கிற மொத்த பணியாளர்களும் இணைந்து ஒரு இடத்தில் கூடி அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அதோடைய வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான செயல்பாடு அது மாதிரி செஞ்சுருக்கோம், செய்கிறேன். அதாவது நிதி சீரான பிறகு, நிதி நிலைமை சீரான பிறகு இந்த அரசு உங்களுக்கு செய்யும் அப்படின்னாங்க. வந்ததுலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். 42 மாதங்கள் கடந்தாச்சு. ஆனால் இன்னும் வந்து நிதி சீராச்சா என்னன்னு தெரியல. ஆனால் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்து கொண்டே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இல்லை இப்போ உங்கள் பார்வையில் கூட இப்போ அதாவது வெள்ளம் வந்த நேரங்களில், பேரிடர் காலங்கள்ல எல்லாம் நிறைய நிதி தேவைப்படுகிறது, ஒன்றிய அரசு தருவதில்லை. அப்படின்ற போது தமிழ்நாடு அரசு கடன் வாங்குகிறது, அப்படி தானே கொடுத்துட்ருக்காங்க. அந்த நிலையில் நீங்கள் ஒரு கோரிக்கை இந்த மாதிரி ஊதியத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு பணச்செலவு கொண்டு வரும்போது அதை ரெண்டாந்தரமாக தானே பார்க்க தோன்றும். இல்லை, நாங்களே கூட அந்த மாதிரி நேரங்களில் எங்களுடைய ஒரு நாள் ஊதியத்தையோ நாங்களே மனமும் வந்து எங்களுடைய ஊதியத்தை வந்து அரசுக்கு வந்து இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அரசுடைய அந்த கஷ்டத்தை நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்க. அரசனுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்திருக்கோம். எங்களுடைய ஓய்வூதியர் சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த கால நிவாரணத்திற்கு ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அரசுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் ஒரு நாள் ஊதியத்தை வந்து எப்போல்லாம் பேரிடர் வருதோ அப்போல்லாம் அரசு வந்து சொல்லும்போது நாங்களே கூட மாநில செயற்குழு தீர்மானம் போட்டு கூட சொல்லியிருக்கோம், எங்களுடைய ஊதியத்தை அரசு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ சத்துணவு பணியாளர்களும் காலை உணவு திட்டம் அந்த பணியாளர்களும் ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்க. உங்களுக்குள்ள மாறுபாடுகள், கருத்து வேற்றுமைகள் இல்லை சிக்கல்கள் எதுவும் ஏற்பட்டதுண்டா? நிச்சயமாக அது தினந்தோறும் வந்து இருக்குது. அது ஒரு குழாயடி சண்டையாக இருக்குது. இதையெல்லாம் மாற்றணும்னா இரு துறைகள் ஒன்றாக இல்லை. இது வந்து பெருசாக வெளியில் தெரியறது இல்லை, பெருசாக வெளியில் தெரியறதில்லை. அது வந்து ஏன்னா சாப்பாடு உணவுன்ற அடிப்படையில் அங்கே வந்து ஒரு பொறுப்பு வந்துடுது. சண்டையெல்லாம் மறந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டிய அந்த அப்படியே போயிடுது. அதைத்தான் அரசாங்கம் வந்து சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க, வந்து இருக்கக்கூடிய அத்தனை அரசாங்கமும். சத்துணவு பணியாளர்களின் இந்த கோரிக்கைகள் தொடர்பாக மக்களுக்கு உங்களது கோரிக்கைகளை விவரமாக தெரிவித்திருக்கிறீர்கள். தமிழன் தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது, உங்களுக்கு நன்றி கூறுகிறது. நன்றி.